ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மள்ட்ட நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். மாதம் ஆரம்பிக்கும் போது என்னவோ நல்லா தான் பட்ஜெட் போடுவோம். இந்த காசு வீட்டு செலவுக்கு, இந்த காசு மல்லிகைக்கு, தென் இந்த காசு சேமிப்பு அப்படின்னு எல்லாம் பிரிச்சு வைப்போம். ஆனா மாசம் முடியறதுக்குள்ள பார்த்தா எங்க போச்சுன்னே தெரியலையே, கையில காசே இல்லையே அப்படின்னு தான் இருக்கும். நீங்களும் இப்படித்தான் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னதான் நம்ம பட்ஜெட் போட்டாலும் ஏன் பணம் நிக்க மாட்டேங்குது? நம்மளோட பணத்தை தெரியாமலேயே வெளியே போக வைக்கிற 7 முக்கியமான தவறை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சொல்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி விமன் தான் பண்ணுவோம். ஆன்லைன் ஷாப்பிங்ல தேவையில்லாம ஆர்டர் போடுறது. மோஸ்ட்லி நிறைய விமன்ஸ் பண்ற தப்பு இந்த தப்பு தாங்க. சும்மா இருக்கோமேன்னு சொல்லிட்டு போன் எடுப்போம். தென் போனை ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு பொருள் கண்ணில் டக்குன்னு பட்டுரும். அட இது நல்லா இருக்கே, ஆஃபர்ல இருக்கே, இப்ப வாங்கிக்கலாம், இதுவும் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஆர்டர் போட்டுருவோம். ஆனா ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது நமக்கு தேவையில்லாத பொருளா தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் 199 ரூபா தானே, ஜஸ்ட் 299 ரூபா தானே, பிளாட் சேல் போட்டிருக்காங்க, அப் டு 50% ஆஃபர் போட்டிருக்காங்க, இதெல்லாம் கம்மியான காசு தான் அப்படின்னு நம்ம ஆர்டர் போட்டுருவோம். ஆனா இதெல்லாம் ஒன்னொன்னா சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே மந்தோட எண்டில் ஒரு பெரிய பட்ஜெட்டா நிற்கும். அதனால இனிமேல் ஆன்லைன்ல ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சுன்னா உடனே ஆர்டர் போடாம ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பொருள் நமக்கு தேவைதானா அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் வாங்கலாம். ஒரு கேள்வியை நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க, இது எனக்கு தேவையா இல்ல ஆஃபர் பார்த்ததால வாங்கணும்னு தோணுதா? இந்த ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே தேவையில்லாத ஆன்லைன் ஷாப்பிங்க நிறைய குறைக்க முடியும். தேவையானதை வாங்குறது செலவு கிடையாது, பட் தேவையில்லாததை அடிக்கடி வாங்குறது தான் நம்மளோட பட்ஜெட்டை பாதிக்கும். அடுத்த தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதம் பிறந்துருச்சுன்னா ஆரம்பத்திலேயே சேவிங்ஸை எடுத்து வைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா செலவும் முடியட்டும் மீதம் இருந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். இதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நம்ம கையில பணம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் சேமிக்க வேண்டிய பணத்தை தனியா எடுத்து வைக்கிற பழக்கத்தை கண்டிப்பா கொண்டு வரணும். அது ஒரு சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஒரு பழக்கம் வந்துச்சுனாலே மாச கடைசியில காசு எங்க போச்சு அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு நிலையே வராது. அதனால ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண கத்துக்கணும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் மட்டும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம செலவு பண்ணுவோம். இந்த மாசம் மட்டும் வாங்கிக்கலாம், இந்த ஒரு தடவை மட்டும் வெளியே சாப்பிடலாமே, அடுத்த மாசத்துக்கு பாத்துக்கலாம், இப்படி நமக்கு நம்மளையே பெர்மிஷன் கொடுத்துட்டே இருப்போம். ஒரு தடவைன்னு ஆரம்பிப்போம், பட் ஆனா அதுவே அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்குள்ள நீங்களே ஒரு மந்த்லி லிமிட் வச்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, வெளியில சாப்பிடுறதுக்கு இவ்வளோ, ஷாப்பிங்க்கு இவ்வளோ, என்டர்டைன்மெண்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட செலவுமே கண்ட்ரோலா இருக்கும். இப்ப இருக்க ஜென்ரேஷன்லாம் வீக்கெண்ட் ஆனாலே கண்டிப்பா ஷாப்பிங் கூட்டிட்டு போனோம், என்டர்டெயினுக்கு எங்கேயாவது வெளியே அழைச்சிட்டு போனோம். ஸோ இப்பெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செலவு எக்குத்தப்ப போயிட்டு இருக்கோம். அதனால பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மந்த்லி லிமிட் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா தான் காசு எங்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த செலவுகள் எல்லாமே நமக்கு தேவைதான், பட் ஆனா ஒரு லிமிட் இருக்கணும். ஏன்னா லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. லிமிட் வச்சுக்கிட்டாலே போதுங்க, செலவு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ல இருக்கும். இப்ப நான் சொல்ற தப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணுவோம். என்னன்னு கேக்குறீங்களா? எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு தனியா பணம் வைக்கவே மாட்டோம். பட்ஜெட்ல நல்லா போடுவோம். சேவிங்ஸு, ரெண்ட்டு, ஸ்கூல் ஃபீஸு, சீட்டு, இன்சூரன்ஸு அப்படின்னு நிறைய பட்ஜெட் போடுவோம். பட் ஆனால் அந்த எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸை மறந்துடுவோம். டக்குன்னு நம்மளே ஆஃபீஸ் போகும்போது நம்மளோட ஸ்கூட்டி டயர் பஞ்சர் ஆகலாம், தென் ஹாஸ்பிட்டல் செலவு வரலாம், அப்புறம் வீட்டில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் பொருள் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகலாம். இந்த இன்சிடென்ட் எல்லாம் நம்மகிட்ட கேட்டு எதுவுமே நடக்காது. ஸோ அது நடக்கும்போது நம்மளோட கையில் கண்டிப்பாக காசு இருக்கணும். நம்ம தான் இதுக்கு தனியாக காசை எடுத்து வைக்கலையே, அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கை எங்கே போகும்? பர்ஸில் உள்ள கிரெடிட் கார்டு அதைத்தான் எடுப்போம். கிரெடிட் கார்டில் எவ்வளோ வட்டி போடுவாங்கன்னு நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் நமக்கு வேறு வழி இல்லை. அந்த சுச்சுவேஷனுக்கு தன்னை அறியாமலே நம்ம தள்ளப்பட்டுருவோம். வேற வழி இல்லாமல் கிரெடிட் கார்டு எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதம் என்னமோ நல்லா தான் இருக்கும், ஆனால் அடுத்த மாதம் ரொம்ப பட்ஜெட் இடிக்கும்.
எவ்வளவு வருமானம் வருதுன்னு முக்கியம் கிடையாது, எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியம். இன்னையில இருந்து நோட் பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தனியா வந்துட்டு காசு எடுத்து வச்சே ஆகணும். அடுத்தது என்னன்னா, சின்ன சின்ன செலவை வந்து கணக்குல நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பணத்தை வந்து அதிகமா செலவு பண்றது பெரிய பொருளுக்கு தான் அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி நடக்கிற சின்ன சின்ன செலவு தான் மாச கடைசியில பெரிய தொகையா வந்து நிக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்போ ஒரு டீ குடிக்கிறோன்னே வைங்களேன். இப்ப நம்ம டீ குடிக்கிறோம்னா, ஒரு டீ ₹15. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சேர்த்து விட்றா நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிருவோம். ஜிபே தானே, ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு வடை ₹15 தானே, ₹10 தானே அப்படின்னு 2, 3 பேத்துக்கு சேர்த்து பே பண்ணும்போது அப்போ ஒன்றும் தெரியாது. மாச கடைசியில நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து பெரிய தொகையா வந்து நிக்கும். அதனால நீங்க ஒரு சின்ன செலவா இருந்தாலும் அதை நம்ம நோட் போட்டு எழுதணும். அப்படி இல்லைன்னா மொபைல்ல வந்து ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க. மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே நமக்கு வந்து பணம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரியும். அதனால ஒரு சின்ன பென்சில் வாங்கினா கூட அதை வந்து நோட் பண்ணி வைக்கிறது தான் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது. காசும் மிச்சப்படுத்தலாம். இப்ப நான் சொல்றது, இப்ப இருக்க ஜென்ரேஷன் பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா, தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம தொடர்ந்து வச்சிருப்போம். என்னன்னா, போன்ல வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ், ஓடிடி, அப்புறம் மியூசிக் ஆப், ஷாப்பிங் ஆப்ஸ், இந்த மாதிரி மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்து டெபிட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம மாசம் வந்து ஒன் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆனா கேன்சல் பண்ண வந்து மறந்துடுவோம். எப்படி விட்டோம்னாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பணம் டெபிட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 200, இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஒரு 150, இன்னொன்று வந்துட்டு 100 அப்படின்னு போயிட்டே இருந்துச்சுன்னா, தனித்தனியாக பார்க்கும்போது சின்ன அமௌண்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய தொகையாக வந்து நிற்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, மாதம் ஒரு முறை நான் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வச்சிருக்கிறேன், இதை உண்மையிலே பயன்படுத்துறேனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணாததை கேன்சல் பண்ணிடுங்க. தென் தேவைப்படும் போது வேணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸை கவனிச்சிட்டோம்னாலே மாச கடைசியில காசு பார்த்தீங்கன்னா நிற்க ஆரம்பிக்கும். இப்போ ஃபைனலா நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா, மந்தோட எண்டில் எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணவே மாட்டோம். இதுதான் கடைசியா நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. பட்ஜெட் போட்டுருவோம், செலவும் பண்ணிடுவோம். ஆனா மாசம் முடிஞ்சதும் அந்த செலவு எங்க நடந்துச்சுன்னு சொல்லி திரும்பி பார்க்கவே மாட்டோம். மாசத்தோட எண்டில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்து இந்த மாதத்துல எவ்வளவு ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் வந்துச்சு, அதுல நம்ம எவ்வளவு செலவு பண்ணணும், எது தேவையில்லாத செலவு, அடுத்த மாசம் வந்துட்டு எதை குறைக்கலாம், எந்த வழியில பணம் போச்சு அப்படின்னு யோசிச்சு அதை நம்ம நோட் பண்ணிட்டாலே அடுத்த மாசத்துக்கான பட்ஜெட்டை இன்னும் வந்து சரியா போடலாம். இந்த மிஸ்டேக்கையுமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா காசு எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு நான் சொன்ன இந்த 7 மிஸ்டேக்ஸ்ல நீங்க எந்த மிஸ்டேக் அதிகமா பண்றீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல பணத்தை யார் அதிகமா சேமிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் vlogக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்ண வரேன். பாய்.